அப்பா எனக்குப்பா என் வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன்ப்பா. என்னால் சாதிக்கவும் முடியல, சாகவும் முடியலப்பா. சாதிக்க முடியலன்னு சொல்லு மகனே, சாவ முடியலன்னு சொல்லாத மகனே. கடவுளே, என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அப்படித்தான் மகனே, நீ சாதிக்கணும்னு ஆசைப்பட்டா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை நடந்து செல் மகனே. இவ்வளோ தூரம் நடந்து போகணுன்னா எனக்கு ஒரு 4 குதிரை அனுப்பு கடவுளே. ஏன் மகனே, எதற்கு வேண்டும்? குதிரை நடந்து வரும், நான் அது மேலே உட்காந்துட்டு வருவேன் கடவுளே. இருந்தாலும் உனக்கு வாய்க்குறிப்பு அதிகம் மகனே. வாய்க்குறிப்பு அதிகமாக இருந்தால் தான் கடவுளே வாயிலே வடை சுட முடியும், இல்லைன்னா முடியுமா? சரி, அதை விடு மகனே. உனக்கு என்ன வர வேண்டும் அதை கூறு மகனே. கடவுளே, எனக்கு ஆஞ்சநேயர் மாதிரி அந்தரத்தில் பார்க்கணும் கடவுளே. அதை விட்டா சிவபெருமான் மாரி சூலாயுதம் கையில் இருக்கணும் கடவுளே. அதுவும் முடியலன்னா எனக்கு திருமால் மாதிரி சுதர்சன சக்கரம் கையில் வேணும் கடவுளே. அதுவும் கொடுக்க முடியலன்னா எங்கள் அப்பா முருகப்பெருமானுடைய வேலு கையில் வேணும் கடவுளே. மகனே, உனக்கு வேல் கொடுக்க முடியாது. ஏன் கடவுளே? வேணும்னா 1 லிட்டர் பால் கொடுக்குற மகனே. ஏன் கடவுளே? நீ செத்தா உன் வாயில பால் ஊத்த. கடவுளே, வரம் கொடுப்பாருன்னு பார்த்தா வாயில பால் கொடுக்குறேன். கடவுளே கடவுளே கடவுளே.